அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேல் ஹமாஸ்க்கு இடையிலான போர் ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடாக மாற தொடங்கி இருக்குது நண்பர்களே. உச்சகட்ட போர், உஷ்ணமான போருங்கிறதையெல்லாம் தாண்டி போரை விட இப்போ அதுல கிளம்பி இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து போர் நடந்து கொண்டுதான் வருது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு நம்பிக்கொண்டிருந்த பலருடைய நம்பிக்கையில நேற்றைய தினம் ஹமாஸ் செய்த வேலை மண்ணை அள்ளி போட்டிருக்குது அப்படின்னு சொல்லணும். அதை கண்டு இஸ்ரேலுடைய பிரதமர் கொதிச்சு போனதை விடுங்க, அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடனே கொதிச்சு போயிட்டாரு அப்படின்னா பாத்துக்கோங்களேன். ஹமாஸ் அப்படி என்ன ஒரு பைத்தியகாரத்தனமான முட்டாள்தனமான வேலையை செய்தது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. பத்து மாதங்களுக்கு மேலாகிவிட்டது இஸ்ரேலின் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தி. அப்பொழுது துவங்கிய போர் இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது நண்பர்களே. நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக தினசரி பாலஸ்தீன மக்கள் எத்தனை பேர் இறந்தாங்க, இஸ்ரேலிய மக்கள் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது தான் செய்திகளாக வந்து கொண்டிருக்குது. இந்த போர்ல கடந்த 10 மாதங்கள்ல மட்டுமே இஸ்ரேலியர்கள் 1500 பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னும், அதே சமயத்தில் காசால வாழ்கிற பாலஸ்தீனர்கள் மட்டும் பார்த்தோம்னாலே 40,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கொடூரமான செய்தி வெளியாகி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எப்படியாவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு பக்கம் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும், இன்னொரு பக்கம் இஸ்லாமிய நாடுகளும் படாத பாடுபட்டு வராங்க. ஆனால் எந்த விதமான காம்ப்ரமைஸுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது ஹமாஸ் தீவிரவாத இயக்கம். இஸ்ரேலியர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டுக்காரர்களையும் சேர்த்து இன்னும் கிட்டத்தட்ட 101 பேரை பிடிச்சு பிணை கைதிகளாக வச்சிருக்கிற இந்த ஹமாஸ் தீவிரவாத கூட்டம் நேற்றைய தினம் 6 பிணை கைதிகளை கொண்டு போட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியானது இல்லையா? அந்த செய்தியுடைய அந்த அதிர்ச்சி அலைகள் இன்னும் கூட அடங்கவில்லை அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே. நேற்றே இந்த செய்தியை பற்றி நாம பார்த்திருக்கிறோம். அதனுடைய எஃபெக்ட் என்னவெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே நமக்கு அதிர்ச்சிகரமாக இருக்குது. ஒரு பக்கம் தீவிரவாத இயக்கமான ஹமாஸ் இஸ்லாமிய தீவிரவாத இயக்கம் 6 இன்னசென்ட் பிணை கைதிகளை பாயிண்ட் பிளாங்க்ல சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. பாயிண்ட் பிளாங்க் அப்படின்னா அப்படியே நிக்க வச்சு இப்படி சுடுறது நண்பர்களே. இப்படி சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க, ஈவு இரக்கம் இல்லாம சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்துக்கு கண்டனம் தெரிவிப்பதற்கு பதிலாக உலகத்துல பல இஸ்லாமிய நாடுகளும் அதன் ஆதரவாளர்களுமே கூட இந்த சம்பவத்துக்கு கூட இஸ்லாமிய அடிப்படைவாத ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் செய்த இந்த கொடூர செயலை கண்டிக்காம இந்த செயலுக்கு கூட இஸ்ரேல் தான் காரணம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு விதமான அதிர்ச்சியவே ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதே சமயத்தில் இந்த விஷயம் நடந்ததால மிகப்பெரிய அடி யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்காவுக்கு தான். ஏன் அப்படின்னா கடந்த 2 மாத காலமாகவே அமெரிக்கா எப்படியாவது ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்துடணும். ஜோ பைடன் அங்க அதிபராக இருக்கிற காலகட்டத்திலேயே இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர்ல ஒரு போர் நிறுத்தத்தை நாம கொண்டு வந்துடணும், அதுக்கு அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு அங்க எலெக்ஷன்ல சொல்லிட்டு தெரியலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பல வாரங்களாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்பதான் அமெரிக்காவுடைய ஹோம் செக்ரட்டரியான ஆண்டனி பிளிங்கன் கூட இஸ்ரேலுக்கு வந்துட்டு போனார் இல்லையா? அதற்கு பிறகு அவர் ஹமாஸ் தலைவர்களையும் சந்திச்சாரு. அப்பொழுதே ஹமாஸ் தலைவர்கள்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்க பிணை கைதிகளை எல்லாம் விடமாட்டோம், ஏன்னா அதுதான் துருப்பு சீட்டுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க, அதையும் விட மாட்டோம், நாங்க அமைதியாகவும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பொழுதே அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கூட எப்படியாவது ஒரு அமைதி உடன்படிக்கையில் 2 பேர்த்தையும் கையெழுத்து போட வச்சிடணும் அப்படின்னு அமெரிக்கா அரும்பாடு பட்டு வந்தது. அமெரிக்காவுடைய இந்த நம்பிக்கைக்கு வெடி வச்சு தகர்த்ததை போல நேற்றைய தினம் ஹமாஸ் செய்த செயல் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லணும் நண்பர்களே. இந்த செயலால தன்னுடைய கட்சியுடைய அடுத்த எலெக்ஷன் வெற்றி கூட பாதிக்கப்படுமே அப்படின்னு ஜோ பைடன் வருத்தப்படுவதாக சொல்லப்படுது. அதனால தான் இன்றைக்கு காலையில் பத்திரிகையாளர்களை சந்திச்ச ஜோ பைடன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இனிமேலும் ஹமாஸை நம்புறதுல அர்த்தமே இல்லை, ஹமாஸ் மீண்டும் அமைதியாக நிலைநாட்ட வேணும் அப்படின்னு சீரியஸாக நினைப்பதாகவே தெரியல, அவங்க கிட்ட ஒரு சின்சியரிட்டி இல்லை,
இப்படிப்பட்ட ஆட்களோடு நாம் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படின்னு சொல்லி புலம்பின மனுஷன் அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஹமாஸ் தீவிரவாத இயக்கம் உடனடியாக இது போன்ற செயல்களை நிறுத்தி கொள்ள வேணும், இல்லைன்னா கடுமையான பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்தில் அவர் இஸ்ரேலுக்கும் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நீங்களும் அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை பாசிட்டிவாக எடுக்க வேணும், ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்துடைய டிமாண்ட்ஸுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹு கிட்ட கேட்டிருக்கிறாரு ஜோ பைடன். இதற்கு பதிலளித்த பெஞ்சமின் நெத்தன்யாஹு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஜோ பைடன் அவர்கள் சொல்றதுல தப்பில்லை, ஆனால் உண்மையிலேயே ஹமாஸ் பேச்சுவார்த்தைக்கு அவங்க சம்மதிச்சு வர்றாங்களா அப்படிங்கிறதே இப்போ டவுட்டா இருக்குது. அவங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு சீரியஸான அப்ரோச்சே எடுக்க மாட்டேங்கிறாங்களே, இப்படி பேசுறதும் அப்படி பேசுறதுமா மாறி மாறி பேசிக்கிட்டு பிணை கைதிகளையும் வெளியிட மாட்டேன் அப்படின்னு வச்சிருக்கிறத நாம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு. அதே சமயத்தில் இஸ்ரேல்ல நாடு முழுவதும் மக்கள் தெருவில் இறங்கி போராடிட்டு வர்றாங்க நண்பர்களே. 6 பிணை கைதிகளை ஹமாஸ் கொன்னுட்டான் இல்லையா, அதற்கு ஹமாஸுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு பதிலாக இஸ்ரேலிய மக்களே தங்களுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு கண்டனம் தெரிவித்து வர்றாங்க. அவர் இன்னும் கூட இறங்கி போய் பேச்சுவார்த்தை நடத்த வேணும், எப்படியாவது மீதி இருக்கிற 101 பிணை கைதிகளை பத்திரமாக மீட்டு கொண்டு வர வேணும், அதற்காக எதை வேணா இவர் செய்ய வேணும், போரை நிறுத்த வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க இஸ்ரேலிய மக்களை சொல்றேன், அவங்க தெருவில் இறங்கி போராடி வர்றாங்க. ஒரு சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போராட்டங்கள் இன்னும் சற்று அதிகரிச்சதே அல்லது சில நாட்கள் தொடர்ந்தது அப்படின்னா பெஞ்சமின் நெத்தன்யாஹுடைய பதவிக்கே அது உலை வைக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையேயான போர் பல டைமென்ஷன்ஸ்களாக இது விரிவடைந்து வருதே ஒழிய அங்க அமைதி ஏற்படுவதற்கான அறிகுறியிலே நம் கண்ணுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறதான் நமக்கு வருத்தம் அளிக்கிற விஷயமாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பை நண்பர்களே. நாம் டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். நீங்கள் நம்முடைய நண்பர்கள் பலரும் இதை கேட்டுக்கொண்டதுக்காக தான் அந்த சேனலை தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் நடந்திருக்கிற பயங்கரமான கிரிமினல் கொலைகள் அதை பற்றிய துப்பறியும் வீடியோ தான் அது. இந்த மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வீடியோஸ் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, அப்படி இருந்தால் நீங்கள் உடனடியாக டாப் கிரைம் தமிழ் அப்படிங்கிற நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அங்கே போய் நம்ம வீடியோக்களை பாருங்க. இது வரைக்கும் நாம் அங்கே போட்டிருக்கிற வீடியோக்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைச்சிருக்குது. நிறைய பேர் சார் கண்டென்ட் ரொம்ப டிஃபரெண்டாக ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அதை பாருங்க நண்பர்களே.